வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. மாணவ மாணவிகளோட பெற்றோர்களே, 5, 14, 23 தேதிகளிலே பிறந்தவர்களே, நீங்க எல்லோரும் சூரிய பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் நவகிரக சன்னதியில நெய் தீபம் போட்டா உங்கள் படிப்பு சிறக்கும், புத்தி கூர்மையாகும், அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. அல்லது ஏழைகளுக்கு படிப்புக்கு பொருளுதவி செய்யுங்க, புதன் பகவானுடைய கருணை கிடைக்கும், அறிவு திடமாகும். செய்து பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. பகல் 1:30 3 வரைக்கும் நல்ல நேரம். நாளைக்கு நல்ல நேரம் இருக்கா? வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் இருக்காங்கிறது நிகழ்ச்சியோட இறுதியில சொல்றோம். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். உங்களுடைய பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் ஜெயிக்கிறது. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான தினம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய மனோதிடம், பெருந்தன்மை இதெல்லாம் ஜெயிக்கும். ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்குறீங்க, சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை, இரக்க குணம், பொறுமை இதெல்லாம் ஜெயிக்கும். மிதுன ராசிக்கு தலைவர் புதன் பகவான்கிறதுனால, புதன் பகவானுக்கு உரிய கிழமை புதன்கிழமைங்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் இன்னைக்கு கோவில்ல போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போட்டு புதன் பகவானே போடுன்னு சொல்லி கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, கலகலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். உங்களுடைய பலம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் இது ஜெயிக்கிறது. கடகராசியில ஆயுள நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு சாமிக்கு நெய் தீபம் போட்டு புதனை நினைக்கணும். ஏன்னா உங்க ஆயுள நட்சத்திரத்துக்கு தலைவர் புதன், அதனால அவரை நினைச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாள் உங்களுக்கு. அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏற்றணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப சிவபெருமான நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருக்கணும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, சந்தோஷம். உங்களுக்கு அனுகூலமான நாள் இது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பிரச்சனை வரும், நிம்மதி குறையும். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் பச்சை, சிவப்பு.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் கலகலான நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். இந்த நட்சத்திரம் கேட்டையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு கோயிலில் போய் நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் விசேஷம். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே பொறுமையா இருங்க. முன்கோபத்தினால மாட்டிக்குவீங்க. முன்கோபம் உங்களுடைய பலவீனம், பிறவி பலவீனம். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமான நினைக்கணும். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். உங்களுடைய சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் தைரியமும் ஜெயிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் கலகலான நாள். உங்களுடைய பிடிவாதமும் சுறுசுறுப்பும் தைரியமும் ஜெயிக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சேவருமான நினைங்க. ஓம் திருவெண்காடே போற்றி. திருவெண்காடே போற்றி. இங்கதான் புதன் பகவான் சிவபெருமான வழிபட்டு பெரியாளானார். அதனால திருவெண்காடே போற்றிங்கிற மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு. பகல் 1:30 - 3. நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 9 - 10:30. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. சனிக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 6 - 7:30. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் இல்லை. திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 6 - 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 - 12. மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடணும். அதனால மோதிரத்துக்கு எப்படி பூஜை பண்றது ஜோசியரை கேட்டுக்கிட்டு செய்யுங்க. கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மிதுனமா இருந்தாலோ, அல்லது மிதுனம் விருச்சிகமா இருந்தாலோ, அல்லது மிதுனம் மகரமா இருந்தாலோ, அல்லது கன்னி மேஷமா இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.